அடுக்கடையில் காய்கறி நறுக்கி கழுவிய நீரை முருங்கை மரத்திற்கு ஊற்றினேன். சில நாட்கள் கழித்து சில தக்காளிச் செடிகள், கத்தரிச் செடிகள் முளைத்து நிற்பதை பார்த்தேன். அடுத்த நாள் சென்று பார்த்தேன். அதில் சிலவற்றை காகம் வந்து கடித்து குதறிக் கொண்டிருந்தது. அடுத்த நாள் சென்றேன். அதில் சிலவற்றை பழவனி வந்து பராண்டி விட்டு சென்றது. ஒன்று மட்டும் வளர்ந்து தக்காளி காய்த்து அதை சாப்பிட்ட ஞாபகம் எனக்கு இருக்கிறது. இதை லக்கென்று சொல்லலாம். என் வீட்டிற்கு பின்னால் இருந்த சிறிது நிலத்தில் நல்ல தரமான தக்காளி விதைகளை வாங்கி கொண்டு வந்து தனித்தனியாக குழியில் வைத்து மூடி அதற்கு நீரூற்றி தினமும் எப்போது முளைத்து வரும் என காத்திருந்தேன். ஒரு நாள் முளைத்து வந்தது. சந்தோஷத்தின் உச்சத்திற்கு சென்று விட்டேன். இதோ அது வளரத் தொடங்கியது. நன்றாக பாதுகாத்தேன். நல்ல பலன் கொடுத்தது. இதுதான் முயற்சி. பேச்சில் மட்டும்தான் பெரிய வீடு வாங்க வேண்டும், கார் வாங்க வேண்டும், நல்ல வேலைக்கு செல்ல வேண்டும். ஆனால் செயலில் ஒன்றுமில்லை என்றால் வெற்றி நிச்சயம் உனக்கு கிடைக்காது. நிறைய பேர் பேசுவார்கள், வாக்குறுதி கொடுப்பார்கள், கனவு காணுவார்கள். செயலாக மாறாதவரை அது காற்றில் கலந்த சத்தம் மட்டும்தான். கனவை நிஜமாக்குவது உன் செயல்கள். பேசுவது எளிது, செய்வதுதான் சவால். சின்ன சின்ன செயல்களை தொடர்ந்து செய்வோரிடம்தான் வெற்றி வந்து சேரும். தினமும் ஒருபடி மேலே செல்ல வேண்டும். யாரும் பார்க்காத வேளையில் உழைக்க வேண்டும். தோல்வியை எதிர்த்து போராட வேண்டும். பல நாட்கள் நீ கடினமாக உழைத்த உழைப்புதான் நீ அனுபவிக்கப் போகும் வெற்றி. உனக்கு முடியாத நேரத்தில் உன்னை கரம் பிடித்து தூக்கி நிறுத்துவதுதான் தேவ கிருபை. உழைப்பும் முயற்சியும் உன்னுடையது என்றாலும் பலத்தை தேவன் கட்டளையிடுகிறார். செயல் இல்லாமல் கிருபை செயல்படாது. கிருபை இல்லாமல் செயலும் முழுமையடையாது. நீ உன் பங்கை செய், மீதியை தேவன் பார்த்துக்கொள்.